இயேசு என் முன்னாடி இருப்பார்னா எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த பாதையில என்னால் கால் வைக்க முடியும். ஆமென். சீஷர்கள் ஆண்டவர் அக்கறைக்கு போங்கன்னு துரிதப்படுத்தி அனுப்பும்போது இயேசு அந்த படகுல இல்லை. நடுக்கடலில் வந்ததும் காற்று அடிக்குது, கொந்தளிப்பு உண்டாகுது, படகு தத்தளிக்குது. உள்ள இருக்கிற சீஷர்கள் கலக்கமடைந்து பயப்படுறாங்க. முடிவு பார்த்து என்ன நடக்குமோங்கிற பயத்தில் எல்லாரும் அலறாங்க. இந்த அலறல் வர ரீசன் என்ன? பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு இல்லை. இயேசு இருந்திருப்பார், ஆனால் அந்த கலக்கம் இவ்வளோத்துக்கு வந்திருக்குமான்னு தெரியல. இயேசுவை பார்த்ததும் அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் முதல்ல போகுது. போன உடனே தான் பேதுரு என்ன கேட்குற, ஆண்டவர் நீரேயானால் நானும் இந்த கடல்ல நடக்கட்டுமா? உடனே ஆண்டவர் வாண்டார். அதுவரை எந்த காற்றை கண்டு பயந்தானோ, அதுவரை எந்த அலை கொந்தளிப்பை கண்டு கலங்கி புலம்பினானோ, அலர்னானோ, இப்போ ஈஸியா கால் வைக்க முடியுது. ஈஸியா கால் வைக்க முடியுது. அங்கே காற்று அமைதியாகல, கடல் கொந்தளிப்பு ஸ்டாப் ஆகல. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பயந்த அதே பேதுரு அடுத்த செகண்ட்ல என்ன சொல்றாருன்னா, நானும் நடக்கட்டும் ஆண்டவர் இதுல. உடனே கால் வைக்கிறான், நடக்கிறான். எப்படி இப்ப நிக்க முடியுதுன்னா, பேதுருக்கு முன்னாடி யார் இருக்கிறார்னா இயேசு இருக்கிறார். பேதுரு யாரை மட்டும் பார்க்கிறார்னா இயேசு மட்டும் பார்க்கிறார். சீஷர் தன்னோடு இருக்கிற சீஷர்களை பார்க்கும்போது அவங்க கூட சேர்ந்து கலங்கினவன் இப்ப இயேசு இருக்கிறத பார்க்கிறான், இயேசுவை மட்டும் பார்க்கிறான். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். இயேசு இருக்கிறத பார்க்கிறான், இயேசுவை மட்டும் பார்க்கிறான். இதை பார்த்ததும் எந்த பிரச்சனை, எந்த பாதையை கண்டு பயந்தானோ, எதை கண்டு கலங்கினானோ, அதுல அவன் தைரியமா காலடி எடுத்து வைக்கிறான். எடுத்து அவன் தைரியமா நடந்துட்டு இருக்கிறான். அப்பொழுதுதான் பைபிள் சொல்லுது, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு. இயேசுவை பார்த்துட்டு நடக்கிறது வர பிரச்சனை கிடையாது. இயேசுவை பார்த்துட்டு போறது வர பாதை குறித்த பயம் இல்லை. எப்போ இயேசுவை விட்டு ஃபோக்கஸ் மாறிச்சோ, எப்போ இயேசுவை விட்டு கண்கள் மாறிச்சோ, வேதம் சொல்லுகிறது அவன் அமிழ்ந்து போனான் என்று. எப்பொழுது இயேசுவோடு இருக்கிற அனுபவம் என்னை விட்டு விலகுகிறதோ, அங்க நான் தோக்க தொடங்கிறேன்.